ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் ஒரு டைனமிக் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஷீட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கான்செப்ட், இந்த டைனமிக் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஷீட்டுக்கு ஒரு டைனமிக் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக இருக்குது, எப்போ நாம் யூஸ் பண்ணணும் அண்ட் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இருந்தாலுமே அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். காரணம், ஏன் இதை யூஸ் பண்ணுறோம், இதுக்கு இதுவே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு ஒரு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஓகே, அண்ட் அந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இந்த ப்ராக்டிஸ் ஃபைலும் ப்ளஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கான கைட் ஷீட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், கவனிங்க. இப்போ இந்த ஒர்க் ஷீட்டோட டேட்டா செட்டை கவனிச்சு பாருங்களேன். ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே 5 மாதத்தோடைய சேல்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதே சேல்ஸ் ரெப்பு, அதே ப்ராடக்ட் நேம், அதே சேல்ஸ் அமௌண்ட், கீழே இருக்கிற டேட்டா யூனிக் தான், நான் அதை சொல்லலை. முக்கியமாக அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதே 3 காலம், ஃபெப்ல இருந்து மே வரைக்கும் எல்லாமே, ஜான்ல இருந்து மே வரைக்கும் எல்லாமே ஒரே விதமான ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைனலாக இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு சம்மரி ஷீட். இதில் ஒரு சின்ன, ஒரு ரொம்ப குட்டியான ஒரு டேஷ்போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதம் இருக்குதுன்னா அந்த மாதத்தோடைய ஒரு ஷீட்டில் ஒரு மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதத்தோடைய மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தேவை. அந்த டேட்டாவை எனக்கு ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ஒரு டேஷ்போர்டுன்னு வச்சுக்கோங்க இது. ஓகே, எனக்கு இந்த டேட்டாவை, இந்த மாதிரியான எனக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இதுதான் மெயினான விஷயமே. இந்த தேவை ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன தேவை தான் மெயினான விஷயமே. என்னன்னா, இப்போ யோசித்து பாருங்க, இந்த மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் சேல்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு மாதத்தோட மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் சேல்ஸ் எனக்கு தேவை. அப்போ யோசித்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜானுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா, ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து எனக்கு மினிமம் சேல்ஸ் என்னன்னு தேவை. ஸோ மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. நேராக ஜான் அப்படிங்கிற ஷீட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே, மேலே ஃபார்முலா பாருங்க, கவனிங்க. கிளிக் பண்ண உடனேயே ஷீட்டோட ரெஃபரன்ஸ் விழுந்துருச்சா, ஜான் எக்ஸ்கிளமேஷன் மார்க் விழுந்துருச்சா. ஓகே, இந்த ஷீட்டில் எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு நாம செலக்ட் பண்ணுறோமோ, செல்லோட ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ, அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிருச்சு. என்டர் கொடுத்தா வந்துட போகுது, அவ்வளோதான். இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே கீழே ஃபில் பண்ணுறோம். இதை கீழே ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்க, இதை நீங்கள் அப்படியே ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுறது பிரச்சனை இல்லை. C2 C21 அப்படின்னு இருக்குல்ல, C2ல இருந்து C21ங்கிற ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே மாறிடும். ஏன்னா நம்ம அந்த மேலே லாக் பண்ணலை பார்த்தீங்களா, அதனால கீழே மாறிடும். இப்போ C3ல இருந்து C22னா யோசித்து பாருங்க. C3னா இப்போ C2ல இருக்கக்கூடிய டேட்டா மிஸ் ஆயிருச்சு, C22ல டேட்டாவே இல்லை. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதை லாக் பண்ணியிருக்கலாம், பட் இப்போ தேவையில்லை. எதுக்காகனா, ஒரு ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சொல்லி தரணும், கண்ட்ரோல் அப்பாஸ்ட்ரஃபி. இது மேலே செல்லில் என்ன இருக்குதோ அந்த ரெஃபரன்ஸோட கீழே கொண்டு வரும். ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாது, அதை சொல்ல வரேன். மற்றபடி அந்த ஃபங்க்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃபைன், மேக்ஸிமம், அதுக்கப்புறம் இங்கே என்ன, ஆவரேஜா, ஆவரேஜ், ஃபைன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் சொல்ல வந்த கீ பாயிண்ட்டே என்னன்னா, தேவையே இதுதான். என்னன்னா, இப்போ நான் ஜானுக்கானது வந்துருச்சு, ஓகே சூப்பர். இப்போ டக்குன்னு எனக்கு மார்ச்சோட தேவை, இல்லை மேவோட தேவைன்னா, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் செப்பரேட் ஃபார்முலா உட்காந்து அடிச்சுட்டு இருக்கணுமே. ஆமாம் தானே, ஜான்வரிக்கு தனியாக, ஃபெப்ரவரிக்கு தனியாக உட்காந்து ஒவ்வொன்றா திருப்பி போய் நான் என்ன பண்ணணும், அந்த ஷீட்டுக்கு போய் ஓகே ஃபெப்ரவரி, ஓகே ஏப்ரல், ஓகே மே அப்படின்னு நான் ஒவ்வொன்றா போய் என்ன பண்ணணும், மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டைனியான ஒரு சின்ன ஒரு டேட்டா ரிட்ரீவிங் தான். இதுக்கே நம்ம என்ன பண்ணணும், போய் மாற்ற வேண்டியது இருக்கே. ஓகே, அப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா தான் இருக்கணும். ஓகே, ஒரே ஃபார்முலா தான் இருக்கணும். நான் மந்த்தை சேஞ்ச் பண்ண எனக்கு இந்த 3 இடத்துல என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேவையான அந்த சேல்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் டேட்டா எனக்கு என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். இப்போ ஜான் நான் மாத்திரனா ஓகே, ஜானோட வந்துடணும். மார்ச்சா உடனே மார்ச்சோடது 3 வந்துடணும். மேவோடது 3 வந்துடணும். அப்போ ஒரு ஃபார்முலா தான், பட் எல்லாம் எனக்கு வேலை என்ன நடக்கணும். ஓகே, அப்போ இந்த தேவைக்காக தான் ஒரு ஃபார்முலா வச்சு எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் முடிக்கணும் பிரதர். எனக்கு அதாவது என்ன நான் சொல்ற தேவை உங்களுக்கு புரியுதா? எனக்கு தேவையான டேட்டா வேற ஷீட்ல, அதாவது எனக்கு தேவையான டேட்டா மல்டிபிள் ஷீட்ல ஸ்பிளிட் ஆகி கிடக்குது, செதறி கிடக்குது.
ஆனா எனக்கு ரிசல்ட்னு தேவைப்படும் போது நான் வேற வேற ஷீட்ல இருந்து என்ன பண்றேன், எனக்கு எடுக்கிறேன். ஓகே. அப்போ இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ யோசித்து பாருங்க. நான் அந்த ஃபார்முலா பார கவனிங்கன்னு சொன்னதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இருக்கு. இப்போ ஜான் அப்படிங்கிற ஷீட்டை போய் செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸை கொண்டு வந்தோம், எல்லாம் சரி ரைட்டு. இப்போ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ண உடனே பாருங்க, ஜான் எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது இல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஜானுங்கிற ஷீட்டோட இதுல 2 விஷயம் இருக்கு, கவனிங்க. ஜான் ஷீட்டோட பேரை போயிட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஜான் மந்த் அப்படின்னு நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். ஜான் மந்த் தான் கொடுக்குறேன், அங்க ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. ஜான் மந்த்னு கொடுத்தாச்சா? இப்போ அங்க போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஷீட்டோட பேர் அங்க மாறி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிருச்சு, ரெஃபரன்ஸ்ல மாறிடுச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருச்சு, ரெஃபரன்ஸ் மாறிடுச்சு. இது ஒண்ணா. ரெண்டாவது பாருங்க, இப்போ அதே நேம்ல போய் நான் என்ன பண்றேன், ஜானுக்கும் மந்த்துக்கும் இன் பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸ், வெறும் ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்குறேன், வேற எதுவும் பண்ணல. இப்போ திருப்பி அதே இடத்துல போய் பார்க்கும்போது பாருங்க, நல்லா தான் வந்திருக்கு, ஜான் மந்த் எல்லாம் ஓகே வந்திருக்கு, சரி. ஆனா ஆனா அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, ஜான் அப்படிங்கிறதுக்கு பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி சிங்கிள் கோட் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்ன, நீங்க ஷீட்டோட நேமை ஆஸ் அ ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணும்போது நோ ப்ராப்ளம். அந்த ரெஃபரன்ஸை நீங்க எங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஷீட்டோட பேர், அதாவது ஷீட்டோட பேர் மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஃபரன்ஸ்ல என்ன ஆகும், ஷீட்டோட நேம் மாறும். அதை பத்தி கவலை கிடையாது. இது ஒண்ணா. ரெண்டாவது விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணணும் என்னன்னா, எப்ப ஷீட்டோடைய நேமுக்குள்ள ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒண்ணு வருதோ கண்டிப்பா ரெஃபரன்ஸ்ல சிங்கிள் கோட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஓகே, சரி. இப்போ கவனிங்க. இப்போ அடுத்தது வரக்கூடிய பெரிய கன்ஃபியூஷனே அதுதான். இந்த கன்ஃபியூஷனுக்கு தான் அந்த சொல்யூஷன் நான் சொல்லவே போறேன். இப்போ என்னன்னா, நான் தான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னது தான். இப்போ இதெல்லாம் ஓகே தானே பிரதர்? இப்போ அடுத்த கேள்வியே நமக்கு அதானே வரும். எல்லாம் ஓகே தானே பிரதர்? சூப்பர். ரொம்ப இதுவே டைனமிக்கா தானே தெரியுது. கரெக்ட் தான். ஓகே. இதுவே நம்ம இங்க சேஞ்ச் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருது. ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் கோட் வந்துருது. ஒரு பிரச்சனை இல்லையே பிரதர்? ஒரு பிரச்சனை இல்லதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா? எப்ப நம்ம, அதான் சொன்ன முன்னாடி அந்த பாயிண்ட் சொன்ன பாருங்க, எப்ப நம்மளுடைய டேட்டா ஸ்பிளிட் பண்ணி இருக்கோம், மல்டிபிள் ஷீட்ஸ்ல இருக்குதோ, தென் நமக்கு ஒரு டைனமிக்கான ரெஃபரன்ஸ் ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு தேவை. யோசித்து பாருங்க, என்னுடைய டேட்டா வந்து மல்டிபிள் ஷீட்ஸில் ஸ்பிளிட் ஆகி இருக்குது. என்னோட எல்லா ஷீட்லேயும் ஒரே லே அவுட் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற அந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை யூஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவை. எப்போ யூஸ் பண்ணலாம், எப்போ எனக்கு தேவையான டேட்டா மல்டிபிள் ஷீட்டில் ஸ்பிளிட் பண்ணி இருக்குது, எல்லா ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் சேம் லே அவுட்டில் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அதான் சொன்னேன் இதில். அண்ட் ஆல்சோ சில ட்ராபேக்ஸ் இருக்குது, நான் அது கடைசியில் சொல்கிறேன். ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது, அது கடைசியில் சொல்கிறேன். ஓகே, அது ஷீட் நேமை பேஸ் பண்ணி நீங்கள் உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். உடனே நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். நான் சொல்ல போகிறது சம்திங் வேறு. ஓகே, சரி. இப்போ என்னென்னா, ஸோ அப்போது நமக்கு அப்படி தான் தேவை. இப்போ நான் அதானே கேட்குறேன். இப்போ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஃபெப்ரவரியில் உள்ளது எனக்கு தேவை, மார்ச்சில் உள்ளது தேவை, இல்லை வேற ஒரு மாதத்தில் உள்ளது தேவைன்னா அப்போ உள்ளே உட்காந்து ஒவ்வொன்றா போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. இல்லை இது ஜான், இது மந்த்து, இந்த மே அப்படின்னு உட்காந்து சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணுறோம், எஸ் அஃப்கோர்ஸ் நாம் அந்த இடத்துல தான் டைனமிக் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரோம். அப்போது இன்னும் அந்த வேலையை மாற்றிக்கிறதுக்கு இன்னும் அந்த வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னா, ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இது மெயின், இந்த கான்செப்டுக்கு மெயினான பார்ட் இவர் கிடையாது, அந்த கன்வீனியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு ஜானு, ஃபெப், மார்ச் அப்படி நான் ஜூனுக்கு டேட்டா கிடையாது சொல்கிறேன். ஜானு, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மேன்னு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே சேஞ்ச் பண்ண உடனே இங்கே என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகணும். அப்படி தானே, இங்கே சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், இந்த மந்த்தெல்லாம் எடுத்துடுறேன். ஆனால் நம்ம சொல்ல முடியாது எப்போ ஒரு வாட் இஸ் தட், ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ஷீட்டோட நேமுக்குள்ளே எப்போ ஒரு ஸ்பேஸ் வரும்னு சொல்ல முடியாது. சரி, பட் எனிவே இருக்கட்டும், கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ராப் டவுனில் நான் ஜான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா, மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஜான் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. இப்போது இதுக்கு பதிலாக நாம் வந்து இந்த வாட் இஸ் தட், இந்த செல்லை ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணோம்னா, ஓகே கன்கேட்னேட்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். பட் ரெஃபர் பண்ணலாமான்னா
பண்ணி பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன செல்லு? B3யா? B3 அண்ட் ஆம்பர்சன் கொடுத்து கன்கேட்னேட் பண்ணுறேன். ஓகே, இந்த சிம்பிள் டபுள் கோட்டுக்குள்ளே வரணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் கன்கேட்னேட் பண்ணி தான் அந்த ரெஃபரன்ஸ் வரணும். கன்கேட்னேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் டபுள் கோட்டுக்குள்ளே தான் வரணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட், இது கொடுத்தாச்சு. இப்போ என்ன வருது? வேல்யூ எரர் வருது. சரி, இதையும் கூட நாம் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் F4 கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக அது அவசியம் கிடையாது, பட் எனிவே நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்கே என்ன வரணும், கரெக்டாக அந்த எக்ஸ்க்ளமேஷனோட வரணும். ஓகே, ஸோ அப்போது நான் இந்த செல்லில் ஜானோ ஃபெப்போ என்ன மாற்றினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, மே எக்ஸ்க்ளமேஷன் வந்துருச்சு. வந்துட்டு தான், ஆனால் இங்கே வந்துச்சா? இல்லை, இங்கே வருதா? வரல. ஓகே, ஸோ அப்போது இன்னும் இதை டீட்டெயிலாக நான் சொல்லலாம். ஓகே, இன்னும் சில டெக்னிக்கலான விஷயங்கள் சொல்லலாம், பட் எனிவே ஸோ அப்போது இந்த இடத்துல நான் போயிட்டு அது அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் இங்கே ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் எக்ஸல் இந்த டெக்ஸ்ட்டை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக என்ன பண்ணாது, ட்ரீட் பண்ணாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல ஜான், ஃபெப், மார்ச்னு இந்த செல்லில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே கரெக்டாக தானே பிரதர் சேஞ்ச் ஆகுது, இங்கே எல்லாம் கரெக்டாக தானே வருது, எல்லாம் கரெக்டாக தான் வருது. ஆனால் இந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக எக்ஸல் என்ன பண்ணாது, ட்ரீட் பண்ணாது. நான் சொல்றது புரியுதா? ட்ரீட் பண்ணாது. அப்போ இந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை, ஐ மீன் இந்த செல் அப்படின்னு கிடையாது, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ஆஸ் அ ரெஃபரன்ஸாக ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு யார் தேவை? இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் யாரை கொண்டு வரோம்? இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஓகே, இப்போ இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்த உடனே ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய முதல் ஆர்குமெண்ட் என்னது? ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டு. அப்போ ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் எந்த செல்லில் இருக்குது? இந்த செல்லில் தான் இருக்குது. அந்த செல்லு கூட நம்ம கண்டிப்பாக என்ன தேவை? என்ன சேர்த்தாகணும்? எக்ஸ்க்ளமேஷன்ஸ் மார்க் சேர்த்தாகணும். அது கூட தான் அந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ரெஃபரன்ஸ் இதை கரெக்டாக நம்ம கொண்டு வந்திருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, எல்லா ஷீட்லேயும் இதே ரெஃபரன்ஸ் தான். ஓகே, எல்லா ஷீட்லேயும் இதே ரெஃபரன்ஸ் தான். இப்போ வந்துருச்சா? அப்படி பார்த்தா ஏப்ரலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் இல்லை ஜானு இல்லை ஃபெப்ரவரி இல்லை ஏப்ரல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரலில் மினிமம் சேல்ஸ் 4600 செக் பண்ணி பார்ப்போமா? ஏப்ரல் எஸ் இருக்குது 4600. வேறு ஏதாவது இருக்குதா? 4600 கீழே தான் இருக்கா? இல்லை. ஓகே, சரி, பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுங்கிறது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஷீட்லையும் ஒவ்வொரு ஷீட்டோட நேமுக்காக நம்ம போய் என்ன பண்ண முடியாது, தனித்தனி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம கொண்டே வந்தோம். ஓகே, அப்போ யோசித்து பாருங்க, ஒருவேளை எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அந்த ஷீட்டோட நேம்குள்ளே ஸ்பேஸ் வரலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த சிங்கிள் கோட் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக என்னது தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கவனிங்க. இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்களேன், என்ன தெரியும் அங்கே பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். தெரியுதா? ஏப்ரல், அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ், இதுதான் தெரியுது. ஒருவேளை நம்ம இந்த அந்த ஷீட்டோட நேமில் ஸ்பேஸ் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக என்ன வந்திருக்கும்? நல்லா கவனிச்சு பாருங்கள். கண்டிப்பாக என்ன வந்திருக்கும்? ஏப்ரலுக்கு பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி ஒரு சிங்கிள் கோட் வந்திருக்குமா? கரெக்டு தானே? ஒரு சிங்கிள் கோட் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்டுக்குள்ள சிங்கிள் கோட் என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் கோட் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரெஃபரன்ஸை சேர்க்குறோம். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? தெரியுதா? அந்த சிங்கிள் கோட்டோட உள்ள வருது பாருங்க. இதுக்கு அடுத்தது, ஓகே, இதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள, ஒரு சிங்கிள் கோட் என்ன பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோம். ஓகே, கரெக்டாக தானே வருது பிரதர்? கரெக்டாக தான் வருது. ஆனால் எப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். எப்போ ஒரு செல்லுக்கு எப்போ ஒரு ஷீட்டுக்குள்ள எப்போ ஒரு ஷீட்டுக்குள்ள ஸ்பேஸ், ஷீட்டோட நேம்குள்ள ஸ்பேஸ் எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது ஈக்குவல் டு சேம் மினிமமே எடுத்துப்போமே. மினிமமில் போயிட்டு அந்த ஏப்ரல் தான் எடுத்தோம் இல்லையா? ஸோ ஏப்ரல், ஓகே, அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் என்டர் கொடுக்குறோம். சேம் அதே தான் வந்திருக்குது. என்ன இப்போ ஏப்ரல் அப்படிங்கிற இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, அந்த ஏபிஆர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே இங்கே உடனே என்ன வந்துடுது, சிங்கிள் கோட் வந்துடுது இல்லையா? ஸோ அப்போது இந்த ஏப்ரல் அப்படிங்கிறத நாம் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், இந்த செல்லில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஏப்ரல் அப்படிங்கிறத இந்த செல்லில்
நாம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்படி மென்ஷன் பண்ணதுனால தான் அந்த இடத்துல நாம என்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம் கவனிச்சு பாருங்க. B3 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை? ஒரு சிங்கிள் கோட் தேவை. அதுக்கப்புறம் சிங்கிள் கோட் பிளஸ் என்னது அந்த எக்ஸ்கிளமேஷன் தேவை. இதைத்தான் நம்ம கன்கேட்னேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? ஆம்பர்சன்ட் கன்கேட்னேட் யூஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ்க்கு முன்னாடி நாம யாரை கொண்டு வந்தோம்? ஒரு சிங்கிள் கோட்டு. அந்த ரெஃபரன்ஸ்க்கு அடுத்ததா சிங்கிள் கோட்டும் ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க்கும் கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம யாரை சேர்க்கணும்? இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஓகே. ஆக்சுவலா இங்க ஷீட் நேம் அடி வாங்கி போச்சு இல்லை, அதனால தான். ஃபைன். சரி. அப்போ இதுக்கப்புறம் என்னது? கண்ட்ரோல் அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் கண்ட்ரோல் அப்பாஸ்ட்ரஃபி. ஸோ இந்த இடத்துல நம்ம பேரை மட்டும் தான் மாற்ற போகிறோம். மின் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆப்வியஸாக மேக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல என்னது? இட்ஸ் ஆவரேஜ் இல்லையா? ஐயோ, ஓகே. ஆவரேஜ். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்னது? இட்ஸ் ஜான் அப்படின்னாலும் ஓகே, ஃபெப்னாலும் ஓகே, ஏப்ரல்னாலும் ஓகே, ஆர் ஈவன் மேனாலும் ஓகே. ஸோ நமக்கு உடனே என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம போய் ஃபார்முலா கொடுக்கல. ஈக்குவல் டு அது என்னது? மேக்ஸ் போய் ஜான், ஃபெப் இல்லை மார்ச், ஏப்ரல் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு பதிலாக அவ்வளோதான், சிங்கிள் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? முடிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த செல்லில் நான் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக கூட வேண்டாம். சும்மாவே இந்த செல்லில் போய் இப்போ நான் வந்து ஏப்ரல் இல்லை ஜான் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நான் யூஸே பண்ண முடியாது. ஆமாம் தானே? அந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நான் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது டெக்ஸ்ட்டு. அதை எக்ஸல் ஆஸ் அ ரெஃபரன்ஸாக ட்ரீட் பண்ணாது. அப்போ அந்த கோர் ப்ராப்ளத்துக்கு தான் யாரை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்? எனக்கு டெக்ஸ்ட்டை ஆக்சுவல் ரெஃபரன்ஸாக நீ ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரை கொண்டு வந்தோம்? இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வந்தோம். ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு டைனமிக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டுக்கு கிடைச்சாச்சு. ஸோ அப்போ இங்கே போய் மாற்றணும். இது நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான். ஓகே. டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்காக தான். ஓகே. இல்லை இந்த ஷீட்டில் நம்ம இந்த செல்லில் என்ன பண்ணுவோம்? நம்மளே போய் மேனுவலாக மாற்றுவோம். ஜான், ஃபெப், மார்ச் அப்படின்னு மாற்றிட்டு இருப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வராமல் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகே. அப்போ ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னது? நீங்கள் மந்த்லி ஆர் வீக்லி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஓகே. இல்லை ஸ்டாட்டிக்கான ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டைனமிக் ஒர்க் ஷீட் ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, எக்ஸல் நேட்டிவாக என்ன பண்ணாதுன்னா செல்லோட வேல்யூவை பேஸ் பண்ணி ஷீட்டை வந்து ஸ்விட்ச் பண்ண விடாது ஃபார்முலாவில். ஓகே. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்? இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு ட்ராபேக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன ட்ராபேக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கும் போது ஜான் மந்த்து, ஃபெப் மந்த்து அப்படி தான் நான் சேஞ்ச் பண்ணி காமிச்சேன். ஓகே. நீங்கள் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. ஒரு தப்புன்னு இல்லை, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இது ஜான் 2026 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வரும். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வேலிடேஷன், நீங்கள் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் மூலிமா தான் கிரியேட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன்? வெறும் ஜான் அப்படி தான் கொடுத்துருக்குறேன். சரி, இங்கேயும் ஜான் 2026 நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் இது உடனே என்ன மாறிடும்? எதுக்கு மாறிடும்? அஃப்கோர்ஸ் இது டேட் ஃபார்மெட்டுக்கு மாறிடும். இல்லை நான் அதை வந்து ஷீட்டோட நேம் எப்படி இருக்குதோ அதே ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வரேன். சரி, அப்போ Ctrl 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்து இது என்ன மந்த்ன்னு இருக்கா, ஒரு இயர் அப்படின்னு கொடுத்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹைஃபனை கூட நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது ஜான் 2026 தான் இருக்குது. ஓகே. ட்ராப் டவுன்லேயும் என்ன வரும்? ஜான் 2026 தான் வரும். ஆனால் இதை இப்போ தெரிஞ்சிச்சு பாருங்க, ஜான் 2026 நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஜான் 2026. ஆனால் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அது என்னது? அது ஒரு டேட்டு. நீங்கள் டெக்ஸ்ட்டாக வச்சாலும் எப்படி வச்சாலும் டேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆக்சுவலாக எக்ஸலில் டேட் அண்ட் டைமுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகே. டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான். ஸோ அப்போது நம்பரை தான் அவர் என்ன பண்ணுவார்னா காமிப்பாரே தவிர, நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் அங்கே அதுதான் பிரச்சனை. நீங்கள் அதாவது சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஷீட்டோட நேம் இருக்குல்ல, அந்த ஷீட்டோட நேம்குள்ளே டேட்டை கொண்டு வரக்கூடாது. ஓகே. டேட்டை தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க? கொண்டு வராதீங்க. ஓகே. இல்லை பிரதர் நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் செயல்பாட்டில் இருக்கிற நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலாக்குள்ளே செயல்பாட்டில் வரும்.
தெரியுதா? அதுதான் நீங்க இங்கே கூட மாடிஃபை பண்ணலாம். இல்ல பிரதர் நான் இங்கே என்ன பண்றேன், அத கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரேன். வாட் இஸ் தட்? 4 நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு இங்கேயே நான் அத கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரேன். தாராளமா நீங்க கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த், அப்புறம் என்ன ஸ்பேஸ் குடுத்து இயர் இல்லையா? நீங்க இங்கே என்னதான் கொண்டு வந்தாலுமே இத வரல பாருங்க. எல்லாம் மேட்ச் ஆகுதுல்ல. ஏதோ இங்க ஜான் 2026 தான். ஷீட்டோட நேம் ஜான் 2026 தான். ஓகே. ஆனா இங்க வரலையே. ஏன்? கரெக்ட்டா தான் ரெஃபர்லாம் குடுத்துருக்கோம். ரெஃபரன்ஸ் கரெக்ட்டா தான் குடுத்தோம். ஆனா எக்ஸெல் அத பார்க்கும்போது என்னன்னு பார்த்துருவாரு. நீங்க அத செலக்ட் பண்ணி பாருங்க. ஸ்டில் அது பேக்கிரவுண்ட்ல இருக்கிற நம்பர் தான் அவர் பார்ப்பாரு. ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஷீட்டோட நேமுக்குள்ள நீங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது? டேட்ட கொண்டு வரக்கூடாது. ஓகே. தட்ஸ் த மெயின் பாயிண்ட். ஸோ அதில நீங்க ரொம்ப கவனமா பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே இத உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப குழப்புற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அத கடைசியில என்ன பண்றேன் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஒரு கன்ஃப்யூஷனுக்கு ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத விட இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.